அதனால் இந்த உலகத்தில் வந்து நிறைய இடங்களில் நம்முடைய டைமை வந்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம். பொதுவாக வந்து ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் அளந்து கொடுத்துருக்கிறது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம செலவு பண்ணலாம், எங்கே வேணாலும் செலவு பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற உலகத்திலே மோஸ்ட்லி நிறைய பேர் தங்களுடைய நேரங்களை வந்து மொபைலில் தான் ரொம்ப நிறைய செலவு பண்ணுறாங்க. பெரியவர்களும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகளும் நிறைய பேர் வந்து தங்களுடைய நேரங்களை வந்து மொபைலில் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை வந்து நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தை வந்து வீணடிச்சா, நேரத்தை வேஸ்ட் பண்ணால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயமாக இருக்காது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய இன்றைக்கி 41 வயது. இந்த 41 வயதில் வந்து நிறைய இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத ரொம்ப வித்தியாசமான அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என் லைஃப்பில் ரொம்ப குறைவு தான். ஆனால் ஆண்டவரோட நான் வந்து செலவு பண்ண நேரம், ஊழியத்தில் நான் செலவு பண்ண நேரம், பரிசுத்தவான்களோடு நான் செலவு பண்ண நேரம், இதெல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இன்றும் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த 41 வயதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில இடங்களிலே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க, அந்த டைமில் நிறைய பேர் அரட்டை அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. என் வயசில் இருந்த நிறைய பிள்ளைங்க அந்த நேரத்தில் அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஆண்டவரோட செலவு பண்ண நேரத்தை குறித்து இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு எனக்கு கொடுத்த அந்த பெலன், அன்னைக்கு ஆண்டவர் என்னை நம்பினது, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு வருகிறத நான் வந்து பார்க்குறேன். ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நேரங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணலாம். ஆனால் நீங்கள் செலவு பண்ணுகிற நேரத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கணக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை, அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை, அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு ஒர்த் இல்லை, அது இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து அது பிரயோஜனப்படாது அப்படின்ற இடத்துல வந்து இந்த டைம் பாஸ் அப்படின்ற ஒன்றை வந்து நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பிரகாசமாக மாற முடியாது. அதனால் இந்த டீன்ஸுக்கு பிற்பாடு, இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு நீங்கள் எங்கே நேரத்தை செலவுனாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும். நான் இந்த நேரத்தை இந்த இடத்துல செலவு பண்ணுறதுனால என்ன லாபம் இருக்குது, என்ன கிடைக்கும் எனக்கு, இது நல்லதா கெட்டதா, இது எவ்வளோ நாள் ஓடும், இந்த நேரத்தை நான் செலவு பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா, இந்த மாதிரி நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுடைய இருதயம் ரொம்ப சின்ன இருதயம், உங்களுக்கு வந்து அனுபவம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இப்போதான் நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்போதான் உங்களுக்கு வந்து துக்கம்னா என்ன, வருத்தம்னா என்ன, அன்புன்னா என்ன, கோபம்னா என்ன, அது வந்து புரிஞ்சுக்கிற ஒரு சரியான ஏஜ் என்ன ஏஜ்னா இந்த வயசு தான். இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகுறதுனால பெரிய கோபம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அது புரியாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு புரியாது. ஒரு 50 வயசு ஆகும்போது ஒரு மனுஷனுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும், 40 வயசில் ஒரு அனுபவம் வித்தியாசமாக இருக்கும், 25 வயசில் ஒரு அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்களேன், இங்கே இந்த லவ் அப்படின்ற அன்பு, காதலிக்கிற ஒன்று எப்போலேருந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா கரெக்டாக 13 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் தான். இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் எதில் விழுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த லவ் அப்படின்ற ஒன்றில் விழுவாங்க. அதற்கு 22 வயசுக்கு மேலே வந்து லவ்வுக்கு விழுகிறவங்க வந்து ஒரு 20% பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். இல்லை, வாழ்க்கைன்னா என்ன, நம்ம லவ் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்றது மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தடுமாற்றம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அனுபவம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைம், அந்த நேரத்தை செலவிடுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரட்டை அடிக்கிறது, மற்றவங்களோட சேர்ந்து பேசுகிறது, உண்மையான ஆவியானவர் உங்களோட கூட இருந்தார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் எந்த இடத்துலையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். நீ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிற, நீ பேசுகிறதுனால என்ன கிடச்சிருச்சு. நான் வந்து பாருங்களேன், நான் வந்து ஊழியத்திற்கு வந்த அந்த புதுதிலே அந்த 21 வயசில் வந்து எனக்கு ஒரு ஊழியக்காரரை ரொம்ப பிடிக்கும். ஊழியக்காரர் ஒரு ஜென்ஸ் தான். அவர்
இன்றைக்கி அவரையும் உங்களுக்கு தெரியும், நீ சொன்ன ஒரு பிரபலமான ஒரு கொஞ்சம் பிரபலமான ஊழியக்காரன்னு நினச்சிங்களேன். அவரை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவரும் நானும் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபோனில் எப்போவுமே நான் ரொம்ப பேசினதே இல்லை, 2-3 நிமிஷம் அதுக்கு மேலே யார்ட்டையும் பேசினதில்லை. ஆனால் அந்த ஊழியக்காரிடத்தில் கொஞ்சம் நான் நிறைய பேசினேன். அவர் பேசும்போது நல்லா இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாக பேசுவார், ஜாலியாக பேசுவார். ஆனால் பேசி முடித்த உடனே எனக்குள்ள வந்து ஒரு ஆவியானவர் என் கூட பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, ஸோ இவ்வளோ நேரம் நீ பேசினேல்ல, இவ்வளோ நேரம் பேசினேன்ல, இதில் என்ன யூஸு, என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த நேரத்தில் வேறு ஏதாவது நீ பண்ணியிருக்கலாம்ல, நீ ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, நீ வசனம் வாசிக்கலாம்ல அப்படின்னு அந்த ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துடும். அப்போ ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுத்து என்ன கட் பண்ணேன்னா, ஒரு ஊழியக்காரரோட கூட பேசுகிறத வந்து இல்லை, நம்ம அவங்களோட கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு டைமுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நான் கட் பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், அவர்கள் போதகர்களாக கூட இருக்கலாம், அவங்க வந்து ஆவிக்குரிய வழியில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பாருங்கள், நேரத்தை செலவழிக்கிறோம் பாருங்கள். நாம் செலவழிக்கிற நேரங்கள் வந்து நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமையணும். நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கங்க, எங்கே போனாலும் வளரணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் யாரிடத்துலையுமே கையேந்தி வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு மனுஷனிடத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. ஆனால் வந்து இப்போ தெரியாது, உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள், நேரத்தை செலவழிக்கிற பாருங்கள், அந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்காமல், அந்த இடம் வந்து தப்பான இடமா இல்லை அந்த இடம் உங்களுக்கு தப்பாக உங்களை கொண்டு போகும்போது, அந்த இடத்த விட்டு வரணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது ஒரு பிரிவு இருக்குது பாருங்களேன், ஒரு அந்த இடத்த விட்டு வரணும்னு தோணும் பாருங்களேன், அப்போ தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ தான் கஷ்டமாக இருக்கும். உங்களால் வெளியே வரவும் முடியாது, உள்ளே உட்காரவும் முடியாது. பாவத்திற்கு வந்து கவனிங்க, பாவத்திற்கு ஒரு பெரிய தன்மை இருக்குது. என்ன தன்மை அப்படின்னா, உங்களை ஒரு ஏஜ், ஒரு டைம் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் வெளியே வரணுன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, வெளியே வர முடியாது, உள்ளேயும் உட்கார முடியாது. இது ரொம்ப கொடுமையான ஒரு காலம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வர்த்து, ஒரு காரணம் இருக்கணும். உங்களுடைய நேரங்கள் வந்து ஏதாவது ஒன்றில் அது பிரயோஜனப்படுறது மாதிரி, எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது மாதிரி நேரத்தை கண்டிப்பாக செலவு பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த டைம் வந்து இனி உங்களுக்கு கிடைக்காது, இந்த நேரம் உங்களுக்கு இனி கிடைக்காது. அதனால ஃபஸ்ட்டு நான் என்னை எழுதி வச்சுறேன், ஆண்டவரே என்னுடைய நேரத்தை சரியாய் செலவு பண்ணுறதற்கு எனக்கு நீர் உதவி செய்யுங்க. ஸோ ஒரு டீனேஜ் பாய் வந்து ஒரு 6 வருடத்துக்கு முன்பாக அவனை எங்கே பார்த்தேன்னா, தெருவில் பார்த்தேன். ஒரு 4 பசங்களோட சேர்ந்து அவன் வந்து தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அவங்க தாயார் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க தாயார் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க, தகப்பனார் அந்த பையனுக்கு இல்லை. அப்போ வந்து ஒரு நாள் தெருவில் அவனை பார்த்த உடனே அவன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து தனியாக அவனை கூப்பிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு, நீ வந்து அந்த தெருவில் அந்த பசங்களோட சேர்ந்து நீ இருக்காத, அது உனக்கு நல்லதில்லை. ஏன்னா அந்த பசங்க, நீ இருக்கிற பசங்க எல்லாருமே ரவுடி பசங்களாக இருக்கிறாங்க, அதனால அவங்களோட நீ நேரத்தை செலவு பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே எங்கிட்ட பதில் வந்து தப்பாக எதுவும் பேசலை, சரி அப்படின்னு தான் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட இருக்கிற அந்த நெருக்கத்தை அவன் விடவே இல்லை. அப்புறம் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் வந்து ஒரு திருட்டு கேஸில் அவனுடைய நண்பர்களை பிடிக்கும்போது இவனையும் சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் நல்ல பையன், இவங்க அம்மா வந்து தனியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன தான் கூப்பிட்ட உடனே நான் வந்து ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போனேன். ஸோ அவங்க அம்மா ரொம்ப தனியாக இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும். போன உடனே நாங்கள் போன உடனே அவனோட சேர்ந்து அதே பசங்க ஒரு 6-7 பேர் நின்றுட்டுருக்காங்க, இவன் நின்றுட்டுருக்கிறான். ஸோ என்னன்னு கேட்கும்போது, சார் இவன் சர்ச்சுக்கு வர பையன், அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ், அந்த ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் வந்து நிறைய அவன் மேலே எடுத்து காமிச்சார். இதெல்லாம் பாருங்கள் சார், இதெல்லாம் பாருங்கள் சார்.
இவன் இவ்வளோ பண்ணியிருக்கான், இவன் இவ்வளோ பண்ணியிருக்கிறான். அப்போ என்னன்னா அந்த அந்த பசங்களோட சேர்ந்து 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 அவன் ரொம்ப அசுத்தமான காரியத்தில் செஞ்சு திரும்ப அன்னைக்கு நான் சொன்னதுக்காக மன்னிச்சு சரி சரி போங்க அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை வர சொல்லி பிள்ளைகளெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வந்து நல்ல முறையில் இல்லை. அதனால ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. கேர்ள்ஸும் அப்படி தான். உங்களோட சேர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் யாரோட நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவர்களால் தான் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் நேரிடும். அதனால் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் பேசலாம், எல்லாருக்குமே ஹாய் ஹலோ அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அப்படி அந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? ஸோ உங்களுடைய கையில் எல்லாம் நிறைய பேருடைய கையில் மொபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த நேரத்தை தவிர இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன். நல்லா கவனிச்சுங்க. அந்த கண்ட்ரோலை வந்து இப்போவே நீங்கள் ஒரு காரியத்தை வந்து செய்யணும்னு நினச்சா அதை செஞ்சிடணும். அப்படின்னா இதை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தீங்கன்னா அந்த பொருத்தனையை நீங்கள் இப்போவே செய்ய ஆரம்பிக்கணும். இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னால் வருங்காலத்தில் நீங்கள் வந்து அதாவது நம்ம ஊரில் வந்து அவுத்து விட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா கவனிக்காத, தன்னை அடக்காத, தன்னை கண்ட்ரோல் பண்ணாத, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு மனுஷனால் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியாது. உங்களை சாதாரணமானவர்களாக நினச்சி நான் பேசலை, வருங்காலத்தில் இருக்கிற ஒரு பெரிய தலைவர்களாய் நினைத்து உங்களோட பேசுகிறேன். ஒரு தலைவியாக நினச்சி நான் உங்களோட பேசுகிறேன். வருங்காலத்தில் நீங்கள் பெரிய பெரிய இடங்களில் நீங்கள் நிற்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பேசுகிறேன். உங்களை நம்பி ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தருவார் அப்படின்னு நம்பி பேசுகிறேன். நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நிற்க போகிறீங்க அப்படின்னு நினச்சி பேசுகிறேன். உங்கள் வார்த்தையை கேட்கறதற்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சி பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களாய் தெரியலாம், இன்னைக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகளாய் தெரியலாம். அப்போ நான் வந்து உங்களுடைய ஏஜில் வந்து கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. நான் ஒரு சாதாரணமான பர்சனாக தான் இருந்தேன். அப்படின்னா நான் ஒரு ஊழியம் செய்வேன், ஊழியத்திற்காக நிற்பேன். கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு 1000 பேர் தருவார், அவர்களை நம்ம கைட் பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருவோம், இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை நம்பி நிறைய பொறுப்பை கொடுப்பாரு. இது எதுவுமே எனக்கு தெரியாது, என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. நான் ரொம்ப சாதாரணமாக இருந்தேன். ஒரு அழுக்கு சட்டையை போட்டு ஒரு அழுக்கு ட்ரௌசரை போட்டுட்டு யாரோடையும் பேசுறது கூட ஒரு பலன் இல்லாமல் அப்படியே ஒதுங்கி 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 என்னையே நான் ஒதுக்கிட்டு கூச்ச சுபாவமாக எங்கே வந்தாலும் யாரோடையும் மிங்கிளே ஆகாத ஒரு பர்சனாக தான் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ. அதனால இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம், சாதாரணமான ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய ஆற்றலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்த போறாருன்னே தெரியாது. இங்க இருக்கிறவங்க நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி ஆக போறீங்கன்னே தெரியாது. அதனால நீங்க உங்களை குறித்து ஒரு 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 ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. எனக்கு என்ன குறித்து திட்டம் இல்லை, என் அம்மா அப்பாவுக்கு என்ன குறித்து திட்டம் இல்லை, ஆனா என்னை படைச்ச தேவனுக்கு என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அதனால உங்களை குறித்து அம்மா ஒரு கற்பனை, அப்பா ஒரு கற்பனை இருக்காரு. அம்மாவே அவ்வளோ கற்பனையில் இருப்பாங்கன்னா நம்மளை படைத்த ஆண்டவர் வந்து பெரிய கற்பனை. தாவீதை பாருங்க, அவனுடைய தகப்பனார் வந்து அவன் மேல ஒரு பெரிய பர்பஸ் இருந்ததா தெரியல. அப்படின்னா தன்னுடைய வீட்டில் வந்து நிகழ்ச்சி நடக்கும்போது கூட தாவீதை கூப்பிடல, ஒன்றும் பெருசா தெரியல. அதே போல அங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கு கூட பெருசா அவன் மேல பர்பஸ். அவனுக்கே தாவீதுக்கே நம்மள ஆண்டவர் இப்படி ஒரு ராஜாவா மாற்ற போறாரு, நம்ம வருங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ராஜாவா மாறுவோம் அப்படின்னு எல்லாம் தெரியல. ஆனா திடீர்னு பாருங்க, ஆண்டவர் வந்து அவனை தனிமைப்படுத்தி அவனை பழக்க வச்சு அவனை வெறுமையாக்கி கடைசியில் வந்து எங்க நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா கொண்டு ராஜாவா நிறுத்துறாரு. இந்த கூட்டத்தில் யார் ரொம்ப தனிமையாக்கப்படுறீங்களோ, இந்த கூட்டத்தில் யாருக்கு இந்த வயசுலேயே ரொம்ப கஷ்டம் வருதோ, இந்த வயசுலேயே யாருக்கு ரொம்ப விரக்தி வருதோ, நிறைய பேருக்கு ரொம்ப கோபம் வந்த உடனே அப்புறம் கோபப்பட்டதை நினச்சி வருத்தப்படுறீங்களோ, இவங்க எல்லார் மேலேயும் ஆண்டவர் வந்து ஒரு பர்பஸை வச்சிருக்கிறாருன்றதை நீங்கள் மறந்துடாது. என் வயசில்
உங்களை மாதிரி நான் இருக்கும்போது என் கூட 10 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். 10 பேரில் நான் மட்டும்தான் விபிஎஸ்க்கு போவேன், நான் மட்டும்தான் சர்ச்சில் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிக்கு போவேன். மற்ற 9 பேரும் வரமாட்டாங்க. நான் ஒருத்தன், நான் மட்டும் ஏன் வரேன்? எங்க அம்மா சொன்னதுனாலே, அப்பா சொன்னதுனாலயா, பாச சொன்னதுனாலயா அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, அந்த 10 பேர்ல 9 பேர் இல்ல, அன்னைக்கே ஆண்டவர் என்ன எங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா இதை அட்டன் பண்றதுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க கூட எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நீங்க வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து ஒரு ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள, ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நீங்க வர்றது அப்படின்னா, உங்க மேல ஆண்டவர் திட்டம் இல்லாம, உங்க மேல ஒரு எதிர்காலம் இல்லாம கண்டிப்பா ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கவே மாட்டாரு. உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது. நீங்க சாதாரணமான பர்சனா நீங்க உங்களை நினைக்காதீங்க, சாதாரணமான ஒரு நபரா உங்களை நினைக்காதீங்க. நான் படிப்பறிவு இல்லாதவன், எங்க அம்மா ஏழை, எங்க அப்பா அம்மா ரொம்ப சண்டை போடுறாங்க. நானும் அப்படிதான். எனக்கு இந்த மாதிரி காரணம் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கானது இருந்துச்சு. எங்க அப்பா குடிகாரரு, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்க அண்ணங்க யாருமே படிக்கல, எங்களுக்கு ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கு இல்லை, துணிமணி இல்லை, இந்த மாதிரி நிறைய நான் சொல்லலாம். ஆனா என்ன அப்படின்னா, இதன் மத்தியிலையும் ஆண்டவர் எனக்குன்னு என்ன வச்சிருந்தாருன்னா ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம். உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, என் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட், முதலாவதாக உங்களுடைய டைம், ரெண்டாவதாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெடி ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்க சாதாரணமான காரியத்திற்காக வந்தவர்கள் அல்ல, எல்லாரை போல வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க சொல்லணும், ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஒரு ஸ்பெஷல். எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவள், என் குடும்பத்திலே நான் விசேஷமானவன், என் சமுதாயத்தில் நான் விசேஷமானவன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல். ஆண்டவர் வந்து என்னை எவ்வளவு ஸ்பெஷலாய் மாத்திரவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் வந்து இங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாழவே கஷ்டமா இருக்குது, எங்க வீட்டில் ஒரு வருமானம் இல்லை, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்க அப்பா குடிகாரரா இருக்கிறாரு, எங்க அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப உடைக்கப்படுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, சிறு வயதுல யாரெல்லாம் நுகத்தை சுமக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் மனதார சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் எனக்கு இருக்கிறது, நான் ஒரு நல்ல விசேஷமான பர்சன், நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். ஆமென் சொல்லுவோம்.